இது பேர் உளுவுலு கொல்லுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து உளுவுலன்னு தான் சொல்லுவோம். இது இன்றைக்கி வந்து நம்ம புளி குழம்பு வச்சிடலாம். இது வறுத்து எடுத்துக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு அப்புறமா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதை வரப்பட்டதுமே சவுண்டு வரும். எங்கள் அம்மாவுக்கு நிறைய கோல்டு, இரும்பல், அதனால தான் இந்த சாம்பார் வச்சு கொடுக்க போகிறேன். உளுவுல் குழம்பு இன்றைக்கி வைக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள்னுட்டு நான் போடும்போது எல்லாமே காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வரப்படணும். அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தா தக்காளி, நம்மளுக்கு தேவையான அளவு புளி, பூண்டு, வெங்காயம். சிறு வெங்காயம் போட்டு தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் சிறு வெங்காயம் இல்லை. லைட்டாக மெழுகு, சீரகம், மஞ்சப்பொடி, தனியாப்பொடி, மிளகாய் பொடி. இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்சிருக்கணும். மிக்சிலே நான் போட்டு எடுத்தேன். எல்லாம் போட்டுட்டேன். தேங்காய் இல்லை, இப்போ தேங்காய் போடாமல் இது மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் அது டேஸ்ட் வேறு வேறு ஆகிடும். இந்த உளுவுலே போட்டு அரைச்சா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா அரைச்சாச்சு. இப்போ செஞ்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், அப்படியே போட்டு ஊற்றிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இது தண்ணி மாதிரி தான் வைக்கணும். உளுவுல் போட்டோடனே அப்படியே கட்டி ஆகிடும். உப்பு போட்டுடலாம். வெங்காயம்லாம் வதங்க வேண்டியதே இல்லை. ஏன்னா இது நம்ம சாப்பிட அப்படியே பச்சையாகவே போடலாம். வெங்காயம் வடகம் மட்டும் போட்டு நல்லா இதான தண்ணி நம்ம நிறைய ஊற்றிக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கோல்டுக்கு, சளி, இரும்பலுக்கெல்லாம் இந்த சாம்பார் ரொம்ப கேட்கும். எங்கள் அம்மா அப்பாவும் நைட்டு வந்து இரும்பிட்டே இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி உளுவுல் குழம்பு வைக்கலான்ட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். அது கொச்சி பின்னாடி உளுவுல் நம்ம கழுவிட்டு க்ளீன் பண்ணி போட்டு எடுத்துடலாம். சாம்பார் சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொச்சா போதும். கொத்தமல்லி தழை போட்டுடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த உளுவுல் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நிறைய கொதிக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் சும்மா அப்படி. அப்போ தான் சாப்பிட கருக்கு முறுக்க நல்லா இருக்கும். களியோடு சாப்பிடும்போது சளி நல்லா கேட்கும். சளி, இரும்பலெல்லாம். களி இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. சும்மா கொச்சா போதும். ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வேகக்கூடாது. சாம்பார் கட்டி ஆகிடும் அந்த உளுவுலே. போதும், இதோடு போதும். கொச்சது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு களி தான் நல்லாயிருக்கும். களி செஞ்சுட்டு இருக்கேன். வலை காஞ்சிடுச்சு. இங்கே பாரு, நொய் போட போகிறோம். அரிசி கழுவி காய வச்சு மிக்சியில் ஒன்றும் பதியாக அடித்து வச்சுருக்கேன். நொய் இது போட்டுடலாம். கழுவி காய வச்ச அரிசி இது, அதனால் அப்படியே போடலாம். பாருங்க, நொய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து மாவு கொட்டிடலாம். இது டக்குன்னு வெந்துடும். நொய் கொட்டின உடனே டக்குன்னு வெந்துடும். இது ஆனால் களி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க சாப்பிட. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் காஞ்சிடுது களி. வேறு அரிசி காய வச்சோம்னா அப்புறம் மிக்சிக்கு போட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் ஒன்றும் பாதியமாக அது வேகட்டும். களி நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து கிளறிடலாம். நல்லா கிளறிட்டு உண்டு பிடிச்சிடலாம். களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. என் பாட்டு இந்த சாம்பார் சாப்பிட்றதில்ல, அதனால் அவங்களுக்கு தக்காளி சாம்பார் ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து இது எங்கள் அம்மாக்கிட்ட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். சாம்பார் களி போட்டேன். எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லட்டும். எட்டுமா வந்து சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதான். இந்த குழம்பும் களியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.